எல்லோருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் ஸ்ரீ வேட்டக்காளியம்மா கோயிலேருந்து உங்கள் அறிவாக்கம்மா. இப்போ நம்ம ஆலங்காயம் அடுத்த தீர்த்த கோயில் அருகே ஐயப்பசாமி தர்மஸ்தாத்தா ஐயப்பசாமி கோயில் அங்கே அமைஞ்சிருக்கு. அதோடைய 40 வருஷமா ஐயப்ப தீராத பக்தர் இவர் ஆலயம் அமைச்சிருக்கிறாரு. அந்த ஆலயத்துக்கு நம்ம வரும் சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை நம்மளை அழைப்பு கொடுக்க வந்திருக்கிறாரு. நம்ம எல்லாரும் அங்கே போகிறோம். அம்மா நான் அங்கே வரேன். ஆலங்காயத்தில் எத்தனையோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா எங்கே இருக்கீங்க என்ன இருக்கீங்க கேட்குறவங்க எல்லாரும் அம்மாவை பார்க்கணும்னு நினச்சா ஆலங்காயம் ஐயப்பசாமி கோயிலுக்கு நான் வரேன். அங்கே எல்லாரும் என்னை பார்க்கலாம். என் கூட கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க ஐயப்பசாமி கோயிலுக்கு போகலாம். இந்த சாமி அந்த ஆலயத்தை கட்டி அவருக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த ஆலயத்தினுடைய நிர்வாகி தொண்டு செஞ்சு அதை வளர்த்துட்டு இருக்கிறாரு. வாங்க அந்த கோயிலுக்கு நம்மளும் போகலாம். அம்மா கலைப்பு கொடுத்து வந்துருக்குறாங்க. ஆலங்காயம் அடுத்த பெற்றூர் தீர்த்த மளிகை ஐயப்பன் கோயில். நாங்கள் ஊர் சார்பாக ஊர் பொதுமக்கள், ஊர் பக்தர்கள், ஐயப்ப பக்தர்கள், குருசாமிங்க எல்லாரும் சேர்ந்து அங்கே கோயில் கட்டியிருக்கிறோம். அந்த கோயில் ஒரு சிறப்பாக வளர்ச்சி அடையணும். அந்த வளர்ச்சிக்காக நாங்கள் ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு பூஜை நினைச்சேன். அந்த பூஜைக்கு வந்தேன். இந்த அம்மாவை நான் அந்த கோயிலை கூப்பிட்டு அவங்க மூலிமா வளர்ச்சி அடையிறதுக்காக நான் அவங்களை அழைச்சிருக்கிறேன். சனிக்கிழமை புரட்டாச்சி முதல் சனிக்கிழமை புதன்கிழமை மாதம் பிறகுது. 3வது நாள் புரட்டாச்சி முதல் சனிக்கிழமை அவங்களை வர வச்சு சிறப்பு பூஜை அபிஷேகம்லாம் பண்ணி அன்னதானம் ஏற்பாடு பண்ணி வேட்டக்காளி அம்மன் ஏலகிரி மலை அடிவாரத்திலிருந்து வராங்க அம்மாங்க. அவங்க அருள்வாட்சித்தாரு சிறப்பாக இங்கே வர்றவங்களுக்கு எல்லாரும் குறைகளை தீர்த்து இருக்கிறாங்க. எல்லாம் நல்லா வந்தவங்க எல்லாருக்கும் நல்லா குறைச்சின்னு நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க. அங்கே நம்ம கோயில் வளர்ச்சிக்கு அவங்க மூலிமா வளரணுன்றதுக்காக நான் ரொம்ப வேண்டி அவங்கள விரும்பி கூப்பிட்டு இருக்கிறேன். வரன்னு அவங்க அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. வரன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அழைப்பு கொடுத்துருக்குறோம். நம்ம ஐயப்பா பக்தர்கள், ஐயப்பா பக்தர் இல்லாதவங்க, ஊர்க்காரு, ஊர் பெரியமக்கள், பொதுமக்கள், அங்கே இருக்கிற கொல்லி போட்டிருக்கிறவங்க, தீர்த்த அருகில் இருக்கிற சாமியாருங்க எல்லாரும் ஐயப்பன் கோயிலான கலந்து பக்கத்தில் ஐயப்பன் கோயில் வளர்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து தங்களால் முடிஞ்ச உடல் உதவியோ பொருள் உதவியோ என்ன பண்ணி அந்த கோயில் வளர்ச்சி அடையணும். இந்த அம்மா மூலிமா கோயில் அங்கே வளர்றதுனால வாரத்துக்கு 2 நாள் அங்கே அருள்வாக்கு சொல்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். அந்த அம்மாவை வர வச்சு எல்லா குறைகளை அங்கே தீர்த்துக்கலாம். வாங்க, கோயிலும் வளரணும், நாமளும் நல்லா இருக்கலாம், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கட்டும். எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்க. சுவாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சாமியே சரணமையப்பா. இந்த கோயில் வளர்ச்சிக்காக பெருசாக பாடுபட்டது எங்கள் அப்பா துறை குருசாமி அவர்கள். இன்னும் இருக்கிற குருசாமிங்க எல்லாம் கன்னிசாமி, மலசாமி